ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் வித் சிஸ்டர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, கொஞ்சம் லேட் போஸ்ட் தாங்க. ஷஷ்டி விரதம், என்னோடய ஷஷ்டி விரதம் 7 நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த முருகர், மலேசியன் முருகர் வந்து 2020 எம்ஆர்எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இவரை வந்து எங்கள் வீட்டுக்கு 7 டேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு டெய்லியுமே 3 அபிஷேகம், பால், பன்னீர், தயிர் 3த்தில் அபிஷேகம் பண்ணி டெய்லி காலையில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி என்ன முடியுதோ என்னால் ஃபஸ்ட் டே சக்கரை பொங்கல் வச்சேன், 2வது நாள் ரவை பாயசம் வச்சேன். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பிரசாதம் பண்ணி காலையில் விளக்கேற்றி வச்சிட்டேன். பூ மாலை எனக்கு கட்டி கொடுத்தது வந்து எம்ஆர்எஸில் ஒர்க் பண்ணுற அக்கா பாரதி அக்கா. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக தான். நான் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுங்கள். ரொம்ப அழகாக கட்டி தருவாங்க. ஃபஸ்ட் டே வந்து எங்களோட பூஜை கோயிலில் ஸோ அபிஷேகம்லாம் பண்ணி நல்ல அலங்காரம் பண்ணி திருப்தியாக சாமி கும்பிட்டோம். மாலை வந்து தாமரை மாலை ஃபுல்லாக அந்த அக்கா தான் கட்டி கொடுத்தாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க சூப்பராக மாலை கட்டுவாங்கன்னு. இந்த மாதிரி 6 நாளுமே என்னோடய முருகரை ஒரு நாள் ஒரு அலங்காரம் பண்ணி பார்த்தேன். இந்த வருஷம்தான் நான் வந்து முருகரை இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். ரியலாகவே முருகர் என்னோடய சாமி ரூமுக்கு வந்த மாதிரி இருந்ததுங்க. அவர் கண்ணில் இருந்த பவரே வந்து எனக்கு ரொம்ப பூஸ்டாக இருந்தது. சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் கந்தகுரு கவசம் எல்லாமே படித்தேன். 7வது நாள் திருக்கல்யாணம் பண்ணுவோம். எங்கள் ஏரியாவில் இருக்கிற செல்லியம்மன் கோயிலில் முருகர் சன்னதி இருக்குது. அதில் 5 வருஷமாக நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதுல ஒரு பெரிய திருப்தி இருக்குங்க. நல்ல மன நிறைவாக இருக்கும். அது நம்ம சும்மா இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. தட்டு வரிசை ஃபுல்லாக நல்லா வாங்கி பேக் பண்ணி அவருக்கு பிடிச்ச பலகாரம்லாம் பண்ணியிருந்தோம். 7வது நாள் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் விரதம் விட்டேன். வடை பாயசத்தோட சாமிக்கு முதல்ல படிச்சுட்டு அப்புறம் நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். முருகனை வந்து நம்ம அவ்வளோ நம்பி விரதம் இருந்து நம்ம உழைப்பையும் சேர்த்து போட்டோன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும். என் பையனுக்கு திருச்செந்தூரில் ஒரு வேல் கிடைச்சிது. அந்த வேலை வந்து என்ன நினச்சான்னு தெரியல, சாமிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதை வந்து பிரகாரம் சுற்றி வந்து வாங்கிக்க சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்.